கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நேசம், அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம், அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், அதை அளக்க முடியுமா? அதை வார்த்தைகளால் சொல்ல முடியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே யா இபாதி என்று அழைக்கிறான். முஃமின்களை என்ன அழைக்கிறான்? யா இபாதி. யாரை மட்டும் அழைக்கவில்லை? யாரை மட்டும் அழைக்கவில்லை? நஃப்சுல் முத்துமையின்னாவை அடைந்தவர்களை மட்டும் அல்லாஹ் அழைக்கவில்லை. நஃப்சுல் லவ்வாமாவை அடைந்தவர்களை மட்டும் அழைக்கவில்லை. அந்த ரப்புடைய நேசம் பரவியது. நஃப்சுல் அம்மாராவையும் கொண்டவர்களையும் அல்லாஹ் அழைக்கிறான். யா இபாதி. சுப்ஹானல்லாஹ். قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم. தங்கள் நஃப்ஸுக்கு அநீதம் இழைத்த என் அடியார்களே. சுப்ஹானல்லாஹ். வரம்பு மீறி பாவம் செய்து நஃப்ஸுக்கு அநீதம் இழைத்த என் அடியார்களே. யா இபாதி, யா இபாதி. என்ன செய்ய வருகிறீர்கள்? என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ்? அநீதம் இழைத்து விட்டீர்கள், தண்டனையை கொடுப்பேன் என்று சொன்னானா? அநீதம் இழைத்து விட்டீர்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னானா? என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? லா தகுனது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அந்த ரஹ்மானுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விடாதே. சுப்ஹானல்லாஹ். யா இபாதி லா தகுனது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நீ எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, எவ்வளவு குற்றம் செய்தாலும் சரி, ஜினா செய்தாயா பரவாயில்லை, கொலை செய்தாயா பரவாயில்லை, லா தகுனது மிர் ரஹ்மத்தில்லாஹ். உனக்கு தொண்டை குழியை அடைக்கும் வரை தவணை இருக்கிறது. ஏன்? அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாயா, அல்லாஹ்வையே மறுத்து விட்டாயா, அல்லாஹ்வை எதிர்த்து விட்டாயா பரவாயில்லை, மரணத்திற்கு முன்னால் திரும்ப வேண்டுமா? லா தகுனது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதே. ஏன்? இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் பகலிலே கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் இரவிலே பாவம் செய்தவர்களை மன்னிப்பதற்காக. அல்லாஹ் இரவிலே கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் பகலிலே பாவம் செய்பவர்களை மன்னிப்பதற்காக. அல்லாஹ்விடத்திலே மலக்கு கேட்பார், யா அல்லாஹ், இந்த அடியான் இந்த பாவத்தை செய்கிறான், எழுதவா? இல்லை, அவகாசம் கொடு, அவன் தௌபா செய்யும் வரை. அவன் அந்த பாவம் எழுதப்படுவதற்கு முன்னால் தௌபா செய்து விட்டால் அந்த பாவம் எழுதப்படாது அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ்வுடைய கருணையை உணர்ந்துங்கள், உள்ளத்திற்கு உணர வையுங்கள் முஃமின்களே. அல்லாஹ் அவ்வளவு கருணை உடையவன். எதையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அவன் நாடினால். அவன் விரும்பினால் எதையும் மன்னிப்பான். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு மனிதர் தான் மரணிக்கும் பொழுது தன் பிள்ளைகளை அழைத்து சொன்னார். என்ன சொன்னார்? என்னை எரித்து விடுங்கள், எரித்து பாதையை கடலிலே கரையுங்கள், பாதையை நிலத்திலே கரையுங்கள். அல்லாஹ் என்னை உயிர் கொடுத்து எழுப்பி விட்டால் என்னை அதிகமாக தண்டித்து விடுவான். இந்த ஹதீஸை பலர் சரியான முறையில் புரிந்தால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளலாம். எம்முடைய முன்னாள் அறிஞர்கள் அதை விளக்கி சொல்கிறார்கள். இவர் செய்தது என்ன தெரியுமா? அல் குஃபுர். என்ன குஃபுர்? அல்லாஹ் என்னை உயிர் கொடுத்து எழுப்புவான், எழுப்ப மாட்டான் என்று நினைப்பவன் யார்? யார் அவன்? காஃபிர். அல்லாஹ் எழுப்புவான் என்ற தன்மையில் இவன் ஜாஹிலாக இருந்தான், அறியாதவனாக இருந்தான், அல்லது அறிந்தும் அந்த நேரத்தில் அதை அவன் மறந்து விடுகிறான். அல் குஃப்ரு பில் ஜஹல். இவனை அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பினான். லிம்ம ஃபஅல்த ஹாதா யா அப்தி. என் அடியானை ஏன் இப்படி செய்தாய்? ஒரே வார்த்தை தான் சொன்னார் அவர். மகாஃபத்துக யா ரப். பயம் செய்ய வச்சிருச்சு ரப்பே. உன் பயம், நீ என்னை உயிர் கொடுத்து எழுப்பினால், என்னை தண்டித்து விட்டால் நான் செய்த பாவங்களுக்கு நிலைமை என்ன என்ற பயம். அல்லாஹ் சொன்னான், உன் எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டேன், சொர்க்கத்துக்கு போன்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தன்னை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை அவன் மறந்து ஜாஹிலாக இருந்தான். அதையும் அல்லாஹ் மன்னித்தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தை சுமந்த ஒரு பெண்மணி
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு மஸ்ஜிதிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த பெண்மணி வருகிறார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், ஃபதஹிர்னி, நீ சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சாட்சி வைத்திருக்கிறாய் நீ? சாட்சி இல்லையே, சென்று விடு என்னை விட்டு. நீ அப்படியே செய்தாலும் சென்று விடு, சாட்சி இல்லை அதற்கு, உன்னை தண்டிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரே, சாட்சி வேண்டுமா? இதோ என் வயிற்றிலே குழந்தை, இந்த குழந்தை தான் அதற்கு சாட்சி. ஃபதஹிர்னி யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வயிற்றிலே குழந்தையை சுமக்கிறாய், உனக்கு தண்டனை கொடுக்கலாம், குழந்தைக்கு முடியாது, போ. குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா. யாரையும் கூட அனுப்பல, போயிட்டு வாங்க, இவரை பாதுகாத்துக்குங்க, குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கூட்டு வந்துருங்க. அந்த சஹாபிய பெண்மணி சொல்லுகிறார்கள், சென்று குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகும் வந்தார்கள். ஃபதஹிர்னி யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குழந்தைக்கு யாரம்மா பால் கொடுப்பார்கள்? பால் கொடுத்து முடித்ததற்கு பிறகு வா. பால் கொடுத்து காலம் முடிந்ததற்கு பிறகு வந்தார்கள். ஃபதஹிர்னி யா ரசூலல்லாஹ். கையிலே ஒரு உணவை வைத்திருந்தார்கள். இதோ இந்த குழந்தை உணவை சாப்பிடுகிறது, பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, பால் குடி காலம் முடிந்து விட்டது, ஃபதஹிர்னி. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழந்தையை ஒரு சஹாபி இடத்திலே ஒப்படைத்து விட்டு அந்த பெண்ணை அழைத்து தண்டனையை கொடுத்தார்கள். ஹத்து நிறைவேற்றப்பட்டது. பல ரிவாயத்துகளிலே வருகிறது. ஒரு ரிவாயத்திலே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா தொழுகை நடத்த வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த பெண் விபச்சாரம் செய்தால் அந்த விபச்சாரம் செய்ததற்கு பிறகும் துஸல்லி அலைஹா யா நபி அல்லாஹ் வகத் ஸனத், இந்த பெண் விபச்சாரம் செய்ததற்கு பிறகும் இந்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களா? அவள் செய்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவிக்கிறாள், அதற்கு ஏன் நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும்? விபச்சாரிக்கு தொழுகையா? உமரே என்ன சொல்கிறாய்? உமரே என்ன சொல்கிறாய்? இந்த பெண் செய்த பாவ மன்னிப்பை மதீனாவிலே வாழக்கூடிய 70 பேர்களுக்கு பங்கு வைத்தாலும் பத்தாது, விரிந்திருக்கும் பாவ மன்னிப்பு. அல்லாஹ் அக்பர். யார் அழைத்து வந்தார்கள் அந்த பெண்ணை? யார் காட்டி கொடுத்தார்கள் அந்த பெண்ணை? யார் பாதுகாத்து வந்தார்கள்? குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு, பால் கொடுத்ததற்கு பிறகு அந்த பெண் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக மறுமையில் நின்றுவிடக் கூடாது என்று பயந்தாள். இந்த பாவத்தை சுமந்த இந்த நஃப்ஸோடு என் ரப்பை நான் சந்தித்து விடக்கூடாது என்று பயந்தாள். இந்த பாவத்தோடு என் ரப்புக்கு முன்னால் நான் நின்றுவிடக் கூடாது என்று பயந்தாள். இந்த பாவத்தை பற்றி அல்லாஹ் மறுமையிலே என்னை கேட்டுவிடக் கூடாது, அதற்காக என் உயிரை இழக்க வேண்டுமா? இழக்க தயாராகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, எடுத்துக்கொள்ளுங்கள் என் உயிரை, அல்லாஹ்விடத்திலே சுத்தமானவளாக நான் நிற்க வேண்டும் என்று பயந்தான். ஃபதஹிர்னி யா ரசூலல்லாஹ், ஃபதஹிர்னி யா ரசூலல்லாஹ், என் உள்ளத்தை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. இந்த விபச்சாரத்தின் தண்டனை கொலை என்றால் செய்யுங்கள் என்னை. திருமணம் முடித்ததற்கு பிறகு கண்ணியத்துக்குரியவர்களே, இது அல்லாஹ்வுடைய அச்சம், இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நேசமும் இந்த முஹப்பத்தும் இந்த தக்வாவும் எம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும்.